தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் வச்சுக்காதீங்க. பணம் குடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் வேண்டும். யார் யாரெல்லாம் வந்து உங்களுக்கான எதிரிகள் இருந்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டினாங்களோ, யாரெல்லாம் வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு மன கஷ்டப்படுற மாதிரி பேசினாங்களோ, அவங்களெல்லாம் முட்டாளாக்கக்கூடிய அளவுக்கு உங்களை வந்து சிறப்பாக செயல்பட வச்சிருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஊடகத்துல நீங்க ஷேர் பண்ற விஷயங்கள், உங்க போட்டோ, உங்களுடைய அனைத்து விதமான உங்களை வெளிப்படுத்துகிற விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். வேலை செய்யற இடத்துல ஒரு உயர் அதிகாரியுடைய ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதை செய்யல இதை செய்யலன்னுவாங்க. அதனால கோபத்துல வேலையெல்லாம் அந்த காலகட்டம் விட்டுட்டு வந்துடாதீங்க. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுத்தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சி அதை பற்றிய பலன்களை வந்து 12 ராசிக்கு காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சியை வந்து நம்ம ஏன் ரொம்ப சிறப்பா பேசுறோம்னா, சுக்கிரன் தான் இயங்கும் சக்தி. கால சக்கரத்தின் ஒரிஜினல் 2 தனம், குடும்பம், வாக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், ஒரு தொழில், ஒரு கூட்டு தொழில், ஒரு பார்ட்னரு, எதிராளி நம்மளை எப்படி நினைப்பான்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயமான ஒரு விஷயங்கள், ஒரு கல்யாணம், நம்மளுக்கு வந்து சமூகத்துல நல்ல ஒரு பேர், புகழ், அங்கீகாரம், மதிப்பு, இதையெல்லாம் சொல்லக்கூடியவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாலும் ஏற்கனவே டிரான்சிட்ல நமக்கு நிறைய கிரகங்கள் வந்து மாற்றங்கள் கொடுத்துட்டாங்க. இவங்களாலையும் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான பெயர்ச்சிகள், ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த மாத கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது இல்லையா, அதனால வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்களால் அவங்களுக்கான பலன்கள் கூடுதா இல்ல வந்து குறையுதா, இல்ல எல்லாரும் வந்து இந்த காலகட்டம் இக்கட்டான சூழல் சொல்லி இருக்கிறோம். ஏன்னா பழைய ராசியில வந்து நம்மளுக்கு சனி பகவான் சஞ்சாரிக்கிற வேலையில அவருக்கு கேந்திரத்துல குரு பகவானும் இருந்து, இந்த காலகட்டம் ராகு கேதுக்கள் வந்து சூறாவளி காற்று என்னும் இடத்துல வந்து ராகு கும்பராசியில் அமர்ந்தும், நெருப்பு ராசியான சிம்மத்தில் கேது அமர்ந்தும் இந்த நாள் நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய திக்திக் நிமிடங்களா இருக்குது. ஏன்னா எந்த நேரத்துல உலகியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அன்றாட மனிதர் வாழ்விலாக இருந்தாலும் சரி, இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நெருப்பு ஆலையா, தண்ணி ஆலையா, இல்ல காத்தாலையா, அதே போல நம்ம போற விபத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆகாயத்திலையா, நம்மளுக்கு வந்து ஒரு கப்பல் மார்க்கமா, இல்ல ஒரு ட்ரெயினா, ஏன்னா நிறைய இப்ப வந்து நீரால வந்து நம்ம பாதிக்கப்படும், அதே போல ஆகாயத்தால அப்படின்னு பூகம்பங்களும் ஏற்படுது. அங்கங்க வந்து ஒரு காடு பத்தி எரியறது, இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள், பஞ்சபூதங்கள்லாம் எப்படிதான் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்லாம் தெரியாது. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த சுக்கிர பயிற்சியும் நடக்க இருக்குது. இதன் மூலம் நம்மளுக்கு வந்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சியால் மீன ராசி தடைகளை தகர்த்து தாராளமாக பயணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய தடைகள் இருந்தது. ஏன்னா 3-8க்குரிய சுக்கிரன் இப்பொழுது 6ஆம் இடத்துக்கு போறார். அவர் ஒரு வீக் ஆகும்போது இது வரைக்கும் கொடுத்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதையெல்லாம் வந்து நிறுத்துவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே குரு வந்து நம்மளுக்கு 4ல் அமர்ந்து சனி ஜென்மத்திலிருந்து தரக்கூடிய அனைத்து விதமான மனசோர்வு, உடல் சோர்வு, டென்ஷனு, மன செயல்பாடு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமாக்குறது, ஒரு உறவுகால பிரச்சனை, உடலால் பிரச்சனை, ஒரு பொருளாதார பிரச்சனைன்னு அனைத்து வகையிலும் ஒரு தடைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனியால் ஒரு டென்ஷன், ஒரு பயம், ஒரு பீதி, ஒரு விரக்தி மனப்பான்மை, இதையெல்லாம் வந்து கொடுத்து கொண்டு இருந்தாலுமே அதுல இருந்து கீழே விழாதவாறு அவர் 4ஆம் இடத்தில் என் இடத்துல நான் நல்லா கௌரவமா தைரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். 12ல் ராகு வேற, இங்க கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குருவும் வேற, நிறைய செலவுகள் வருது. தெரிந்த செலவு, தெரியாத செலவு அப்படின்னு இந்த செலவுகளெல்லாம் கட்டுப்படுத்தி நாங்களும் வந்து மிக சிறப்பாக வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கடந்து வரோமா, எங்களுக்கு வந்து ஒரு கௌரவம் பெருசு அப்படின்ற கௌரவத்தை காக்கிறார் நம்ம குரு பகவான் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்பொழுது 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது இப்ப சுக்கிரன் மறைவிடத்துக்கு வந்ததுனால 3-8க்குரியவர் இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருந்த அனைத்து விதமான தடைகளையும் அப்போ வந்து நிறுத்துவாருன்னு சொல்லலாம். தொழிலுக்காக முயற்சி பண்றோம், ஒரு வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்றோம் அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல வந்து ஒரு வழி இந்த காலகட்டம் பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்கள் இந்த காலகட்டம் வந்து நிறைய மன உளைச்சல் இருப்பீங்க. அதுல இருந்து வெளியே வந்து நீங்களும் வந்து செயல்பட துவங்குவீங்கன்னா, திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள்லாம் நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க. தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் வச்சுக்காதீங்க. பணம் குடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை,
ஜாமீன் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் வேண்டும். இந்த காலகட்டம் 6ல் இருக்கக்கூடிய கேது உங்களை பத்தி எல்லாருமே வந்து ஒரு எண்ணி கேலியும் கிண்டலுமா பேசுனாங்க இல்லையா, அவன் கடங்காரன், அவனை காசை வாங்கிட்டு போனா இன்னும் தரல, அவன்னா பெரிய இது, யார் யாரெல்லாம் வந்து உங்களுக்கான எதிரிகள் இருந்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டினாங்களோ, யாரெல்லாம் வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு மன கஷ்டப்படுற மாதிரி பேசுனாங்களோ, அவங்களெல்லாம் முட்டாளாக்கக்கூடிய அளவுக்கு உங்களை வந்து சிறப்பாக செயல்பட வச்சிருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் நீங்க என்னென்னலாம் நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஜென்ம சனியையும் கடந்து, ஏன்னா புதன் வந்து வேகம், அவர் பாதகாதிபதி மாரகாதிபதி ஆட்சி உச்சமானா கூட நிறைய அனுபவத்தால உங்களுக்கு வந்து ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லலாம். சனி ஜென்ம சனியாக இருந்த தடைகளை போட்டு கொண்டிருந்தாலும் இந்த தடைகள்லையும் அந்த ஸ்ட்ரெஸ்லயும் வந்து ஒரு தொழில் வந்து சீராக நடக்கும்னு சொல்லலாம். மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள்லாம் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. சோதனையான காலம், இதுல வந்து நீங்க சாதனையாக மாற்றிக்கொள்ளணும். சுக்கிரன் கொஞ்சம் மறைஞ்சதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தடைகள்லாம் நீங்கி கொஞ்சம் உத்வேகமாக பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் சொல்லலாம். இன்னும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் இருக்குது உங்களுக்கு, ஒரு 21 செப்டம்பர் 21 இருந்து ஒரு 8 வரைக்குமே கொஞ்சம் இறை வழிபாடுகள்லாம் இன்னும் நீங்க வைத்துக் கொள்ளும் பொழுது இன்னும் கொஞ்சம் வந்து நீங்க லாபமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து இந்த காலகட்டம் இந்த காளி அம்மன் வழிபாடுலாம் ரொம்ப சிறப்பாக செய்து கொள்ளணும். செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கணும். நீங்க இந்த காலகட்டம் வந்து காளி வழிபாடு வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தக்னேஸ்வரம் காளியை, அந்த அம்பாளை வழிபடும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு சக்தியை கொடுத்துருவாங்கன்னு சொன்னா, நீங்க போய் வீட்டுல உங்களுக்கான ஒரு வேலை செய்யற இடங்களாக இருந்தாலும் சரி, வீட்லயா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துல ஒரு உயர் அதிகாரியுடைய ஒரு ப்ரெஷர் இருக்கும், அதை செய்யல இதை செய்யலன்னுவாங்க. அதனால கோபத்துல வேலையெல்லாம் அந்த காலகட்டம் விட்டுட்டு வந்துடாதீங்க. வீட்டுல போய் சொல்றீங்க, நான் அந்த தொழிலை செய்ய போறேன், இந்த பிசினஸ் செய்ய போறேன், இந்த பொண்ணை கட்டிக்க போறேன், இந்த ஸ்கூல் பாடலாக இருந்தா இந்த ஸ்கூல் போறேன், இல்லை இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க போறேன் அப்படின்னு உங்க விருப்பத்தெல்லாம் சொல்ல போனீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய யார் வீட்டுல பெரியவங்களா இருந்துக்கிறாங்களோ, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்றதை நீ கேளுன்னு சொல்லும்போது உங்களுக்கு அப்படி ஒரு மனக்குமுறலும் மன கஷ்டமும் வரும். தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரைத்தான் யார் எறிவார்னு டி ராஜேந்தர் படம் மாதிரி ஒரு பாட்டு போட வேண்டியதுதான். அப்ப இந்த காலகட்டம் நம்ம வந்து ரொம்ப ஒரு பொறுமை நிதானம் முயற்சியை பண்ணுங்க. நடக்கணும்னாலும் கவலை கிடையாது. இப்ப இருக்க சூழல் அடுத்த மாசம் மாறிடும். என்ன சொல்லுவாங்க இல்லையா, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி மீனம், தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, உங்களுடைய முயற்சி இதெல்லாம் போடுங்க. கிடைக்கக்கூடிய பலனை எடுத்துக்கோங்க. அதை பலன் கிடைக்கலனாலும் அதை பத்தி கவலை கிடையாது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. இந்த காலகட்டம் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட இதில் பார்த்துக்கணும், இடுப்பு சம்பந்தப்பட்ட ஷோல்டர் பெயின், பேக் பெயின், அதே போல பெண்களாக இருந்தால் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூடுதல். வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லக்ஸுரியான ஐட்டம்லாம் வாங்காதீங்க. ஃப்ரிட்ஜு, டிவி, டிஷ் எல்லாம் வாங்கணும்னு சொல்றீங்க. அப்புறம் வெளியிடங்கள்லாம் போனீங்கன்னா உங்கள் உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. பர்ஸு, ஏடிஎம் கார்டு, இதெல்லாமே ரொம்ப வந்து கவனம். ஒரு பொழுதுபோக்குக்காகலாம் இப்பெல்லாம் ரொம்ப ஒரு டூர்லாம் போனீங்கன்னா ஏன்டா போகணும்னு இதுவாக இருக்கும். ஆன்மீக சார்ந்த பயணங்களை போங்க. இப்போ வந்து நிறைய ஒரு சித்தர் ஜீவசமாதி வழிபாடுலாம் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துரும். உங்களுடைய ஊடகத்துல நீங்க ஷேர் பண்ற விஷயங்கள், உங்க போட்டோ, உங்களுடைய அனைத்து விதமான உங்க வெளிப்படுத்துகிற விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். நல்ல இறை வழிபாடையும் பெரியவங்க நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியும் நம்மளுக்கு 12 ராகு நம்மளுக்கு நிறைய வந்து ஒரு விரயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த விரயங்கள் வந்து மட்டுப்படுறதும், தேவையில்லாத விரயங்கள் வந்து ஸ்டாப் ஆகிறதும் இந்த காலகட்டம் வந்து மட்டுப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கேதுவாலும் சுக்கிரனாலும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள்லாம் கொஞ்சம் லகுவாக்கி தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மீனம் காலங்கள்லாம் கடந்து வந்ததை விட இந்த மாதம் வந்து அனைத்து விதமான இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதுல வந்து திறம்பட கடந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப கவனமா நல்லா தெரிஞ்ச விஷயங்களை ஈடுபடுங்க. தெரியாத விஷயங்களை கடந்து வந்துடுங்க. வேலையில் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல மாற்றங்களாக இருக்கும். எடுத்துக்கொண்டு பயணிங்க. உறவுகள் விஷயங்கள்ல தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வைத்துக் கொள்ளாதீங்க. விட்டு கொடுத்து போயிடுங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்பெல்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்காது, இழுபறியாகவே இருக்கும். சுப நிகழ்ச்சிகள், சுய செயல்பாடுகள்லாம் வந்து திட்டம் போட்டு வச்சுங்க. அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு இதுவா இருக்கும். மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். நல்லா முயற்சியை போடுங்க. அதற்கான ஆட்கள் கிடைப்பாங்க, அவங்க மூலம் பயணிங்க. ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கணும்னா அதை சார்ந்த ஆட்கள் கிட்ட நீங்க வந்து யோசனை கேட்டு முடிவு எடுக்குது ரொம்ப சிறப்பு. எனக்கு எல்லாமே தெரியும், அந்த விஷயத்த நான் நல்லா இது பண்ணியிருக்கேன்னா 7 சனியில தவறான முடிவுகளை எடுத்துருவாங்க.
ஏழரை சனியில எல்லாமே நம்ம கண்ணுக்கு வந்து நல்லதாவே தெரியும். இந்த காலகட்டம் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை தேவை. வெளியாட்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருந்திருக்குங்க. அந்நிய மொழி பாஷை பேசுவர்களிடம் கூடுதல் கவனம் தேவை. அப்ப பணம் குறுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன்ல, இரவு நேர பயணங்கள்ல, வண்டி வாகனங்கள்ல இப்போ வாங்குறவனும் செய்யக்கூடாது. பிராண்டட் ஐட்டம்ஸ், நல்ல ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான பொருள், எக்ஸ்பென்சிவான ஐட்டமு, பெண்களாக இருந்தால் போய் ஒரு நகை வாங்குறேன், இது வாங்குறேன்னா வாங்கக்கூடாது. எதாவது ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தெல்லாம் பார்த்து பொருள் எடுத்துன்னு முதலீடு பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் விரையம் ஆகிடும். உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம். சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். பெரிய ஒரு இஷ்யூலாம் வந்துடும். ஒரு சிலருக்குலாம் அல்சர், இந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளம்லாம் இப்போல்லாம் கூடுதலாக ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. பேக் இந்த எலும்புல கால்சியம் சத்து குறைபாடு, இம்யூனிட்டி பவர் கம்மியாகிடும். இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தி கொள்ளணும். அதனால இந்த காளி வழிபாடு, இந்த சுக்கிரன் கேது வந்து பாசிட்டிவாக இயக்கி உங்களுடைய கர்மாவையும் நீக்கி உங்களை சிறப்பாக செயல்பட வைத்து உங்கள் முயற்சிகளையும் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மீனம் தடைகளை தாண்டி நல்லா சராசரியாக கடந்து வருவதற்கு இறை வழிபாடையும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடையும் தொடர் உங்கள் உழைப்பையும் முயற்சியும் சிறப்பாக போட்டு பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக கடந்து வரலாம். 12 ராசிக்கும் உண்டான பலனை வந்து பார்த்துருக்குறோம். இந்த சுக்கிரன் கேது இணைவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செப்டம்பர் 21 இருந்து ஒரு அக்டோபர் 8 வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது அவங்க நல்லா கிட்ட டிகிரியில கனெக்ஷன் வருவாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நவராத்திரியாவே வந்துடும். நவராத்திரியில வந்து நீங்க இந்த அகண்ட தீப வழிபாடு பண்றது, இல்ல கோயில்ல போய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது. இந்த அகண்ட தீப வழிபாடுலாம் எப்படின்னு நம்ம பின்வரும் பதிவுகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த 9 நாளுமே வீட்டுல தீபம் எரிவது அவ்வளவு விசேஷம். அந்த மாதிரி வழிபாடு பண்ணுவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காளி கோயில் சொல்லியிருக்கோம். அந்த காளி கோயில் நம்ம போக முடியலன்னா பரவாயில்ல, நம்ம வந்து அந்த காளி படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும். நம்ம காளியெல்லாம் வீட்டுல வச்சு கும்பிடலாமெல்லாம் தாராளமா. துர்கை இருந்தாலே அவளை அங்க ஆவகாரம் பண்ணிட்டாலே காளியா மாறிடும். நீங்க எந்த காளியை வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காளியை வந்து நீங்க தீபம் ஏத்திட்டாலே அந்த தீபத்துல வந்து அந்த அம்பாள் ஆவாகனம் ஆயிடுவான்னு சொல்லலாம். இந்த வழிபாடுலாம் நீங்க ராகு காலம், நான் நம்மளுக்கு ஒவ்வொரு பதிலும் நான் அதை வலியுறுத்துறேன். ராகு காலத்துல வரக்கூடிய கடைசி 24 நிமிடம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா வேலை பார்த்துரும். துர்கை படம் இருந்தா கூட அந்த படத்துலயா காளியா அந்த அம்மா நினைச்சு கும்பிட்டா அந்த அம்மா அந்த மாறிடுவாங்க. அப்படி வந்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு. அங்காள பரமேஸ்வரிலாம் சொல்லவே வேண்டாம். மயான காளிலாம் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ மயானமும் காளி கோயிலும் அங்கெல்லாம் சென்று வழிபடுவதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த காளியை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வழிபட்டாலும் சரி, இல்ல உங்க அருகே இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்கள், உக்கிரமான தெய்வங்களை வழிபடும் பொழுது இந்த காலகட்டங்களை வந்து சிறப்பா இருக்கும். இந்த நவராத்திரி வழிபாடுல வந்து இந்த 9 நாளும் நீங்க வழிபடும் பொழுது இந்த நாள் அந்த கிரகங்களின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள்லாம் வந்து உங்களுக்கு தவிர்க்கப்படும். ரொம்ப பெருசா வரதெல்லாம் சிறுசா ஆயிடும். அந்த ராகாலத்தில் வரக்கூடிய 24 நிமிடத்தில் நீங்க வழிபடுவதும், யமகண்டத்தில் வரக்கூடிய அந்த 24 நிமிடத்துல கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும்போது காக்கும் கடவுளாகிய திருமால் உங்களுக்கு மிக சிறப்பான செல்வ செழிப்பை கொடுத்துருவார். யார் யாருக்கெல்லாம் பணம் வேணும், பணம் வேணாம்னு சொல்றவங்களாம் இருக்கிறோமா, அந்த மாதிரி காக்கும் கடவுளாகிய பெருமாள் நம்மளை வந்து காத்து ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் ஒண்ணுமே கிடையாது. அன்றாட வாழ்வுல நம்ம செய்யக்கூடிய நித்திய வழிபாடு. இது நித்திய வழிபாடுதான் நம்மளை புனரமைச்சுக்கோம். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட ஆராதனைக்கு நம்ம புதுசா நேர்மறையா சிந்திக்க செயல்பட வைக்கும். நேர்மறையா சிந்திக்கவே நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா, இந்த அச்சத்தை எல்லாம் நீக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டங்களை நிறைய தான தர்மம் பண்ணுங்க. விசேஷ நாட்கள்லாம் நிறைய தான தர்மம் தான் சொல்லுவேன். அன்னதானமே வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்காய் ஊறுகாவோட 21 ரூபா சில்லறை பணம் வைத்து ஒரு ஏழை எளியவருக்கு தாராளமாக கொடுங்க. எலுமிச்சம்பழம் நிறைய கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. இந்த சுக்கிரன் கேது இணைவா உங்களுக்கு ஏதாவது ஒரு தசாபுதில சிறப்புல ஒரு சனி ராகு கேது தசாபுதியே நடக்குது. இப்ப மீன லக்னமா இருந்து சுக்கிர தசாபுதியே போகுது. இப்ப சுக்கிரனுடைய லக்னமா இருந்து குருவுடைய தசாபுதியே போகுது. குரு சிறப்பான இடங்கள்ல இல்ல, சனி சிறப்பான இடங்கள்ல இல்ல, எங்களுக்கு அந்த மாதிரி குரு சனி ராகு கேது சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் இந்த பாவகிரகங்கள்லாம் இணைந்தே போதுமான்றவங்க எல்லாம் நீங்க இந்த எலுமிச்சம்பழத்தை தானமா கொடுக்கும்போது அந்த சிறப்பா நிகழ்வு உங்களுக்கு நடைபெற்றுடும். 38 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தல்ல கழுவி உங்களுக்கு என்ன கோரிக்கை அதை நினைத்து எடுத்து வச்சு ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட வாங்கி கொடுங்க. ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சுன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை வாச நிலப்படையில கட்டணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பூஜை அறையில வைக்கணும்,
ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய வண்டியில வச்சுக்கொள்வதோ, ஒரு எலுமிச்சம்பழம் உங்களுடைய பணப்பட்டியல வைத்துக் கொள்வதோ மிக சிறப்பான செல்வ செழிப்பை காணலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எளிமைதான், ஆனா கன்சிஸ்டன்சியா பின்பற்றணும். இதெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.